அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. கொரோனா காலத்தில் ஒரு பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த பள்ளி திராவிட பள்ளி. மற்ற பள்ளிகளைப் போல மிக இயல்பாக வகுப்புகள், ஆசிரியர்கள் என்று இல்லாமல் ஆண்டுக்கு 500 பேருக்கு அஞ்சல் வழியிலே திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகள், திராவிட இயக்கத்தால் இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிற தாக்கம் என்கிற 3 தாள்களை வைத்து தொடக்க நிலை என்றும் முதுநிலை என்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 15 மாணவர்கள் சேர்க்கப்பட்டு செப்டம்பர் 15 ஆண்டுதோறும் வகுப்புகள் தொடங்குகின்றன. அந்த திராவிட பள்ளியில் மாணவர்கள் புதிதாக ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், எங்களுக்கு மேடை பேச்சு பயிற்சியும் தர வேண்டும் என்று. அது கொரோனா காலத்தில் தொடங்கப்பட்டதால் அஞ்சல் வழி கல்வியாக மட்டுமே அது நடைபெற்று, இப்போது கொரோனா முடிந்த பிறகு ஆண்டுக்கு ஒரு முறையாவது எல்லோரையும் நேரில் சந்திக்கிற வாய்ப்பினையும் இப்போது அந்த பள்ளி பெற்றிருக்கிறது. அதில் படிக்கிற மாணவர்களிலே மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பொறியாளர்கள் இருக்கிறார்கள், அடிமட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை உணர்ச்சிகரமான ஒன்றாக மட்டும் பார்க்காமல் அறிவுபூர்வமாக இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை உருவாக்கிற்று, இந்த இயக்கத்தால் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் எவை என்றெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாம் இருக்கிற போதும் மேடை பேச்சுக்கு ஒரு பயிற்சி வேண்டும் என்று அந்த மாணவர்கள் கேட்கிறார்கள். அதுவும் ஏற்கப்பட்டு முதுநிலையிலே படிக்கிறவர்களுக்கு அந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு மேடை என்பதெல்லாம் முடிந்து போயிற்று. தொலைக்காட்சி தான் அல்லது வேறு விதமான உரையாடல்கள் தான். சமூக வலைத்தளங்களிலே எத்தனையோ விதமான உரையாடல்கள் இருக்கின்றன என்று கருதினாலும் மேடை பேச்சும் இன்னமும் தேவைப்படுகிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. மேடை பேச்சு என்பது ஒரு கலை. என்னதான் திறமையாக தொலைக்காட்சியில் பேசினாலும் அல்லது வலையொலிகளில் பேசினாலும் சமூக வலைத்தளங்களிலே பேசினாலும் மேடை பேச்சில் இருக்கிற ஒரு வித்தியாசம், அது நேரடியாக மக்களை பார்த்து பேசுவது. தொலைக்காட்சியில் பேசுகிற போது நாம் எங்கிருந்தோ பேசுகிறோம், யார் கேட்பார்கள் என்று தெரியாது, நமக்கு தொடர்பே இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட கேட்கலாம். ஆனால் மேடை பேச்சு நேரடியாக மக்களை பார்த்து பேசுவது, அதாவது நாடகங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் உள்ள வேறுபாடு போன்றது. திரைப்படங்களில் அது எத்தனை நுட்பமாக எடுக்கப்பட்டாலும் அது மறுபடியும் எடுக்கப்படலாம். அதில் பிழைகள் வந்தாலும் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் மேடை நாடகம் என்பது அப்படி அல்ல. நடிக்கிற போதே மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். பிழை வந்தால் பிழைதான். அதுதான் மேடை பேச்சுக்கும் பொருந்தும். மேடையில் பேசுகிற போது எதையும் நினைவில் வைத்து கொண்டு கோர்வையாக பேச வேண்டும். இல்லை நான் தவறாக சொல்லிவிட்டேன், மாற்றி பேசுகிறேன் என்று சொன்னால் பார்க்கிறவர்கள் அவனை கோமாளியாகத்தான் பார்ப்பார்களே தவிர பேச்சாளனாக பார்க்க மாட்டார்கள். எனவே மேடை பேச்சு என்பது மக்களினுடைய எதிர்வினையை உடனடியாக தெரிந்து கொள்ளுகிற ஒரு பேச்சு என்று அதனை சொல்லலாம். நாம் பேசுகிற போதே மக்களிடம் அது சென்று சேருகிறதா, மக்கள் ரசிக்கிறார்களா, கைதட்டுகிறார்களா, அல்லது யாருமே கவனிக்கவில்லையா, எதிர்ப்பு வருகிறதா என்கிற பல நிலைகளையும் நேரடியாக உடனடியாக நம்மால் பார்த்துவிட முடியும். அது மட்டுமல்லாமல் மேடை பேச்சு என்பது கருத்துகள் உடையதாக இருக்க வேண்டும். பேசுகிற அந்த மொழி நடை அழகானதாக இருக்க வேண்டும். பேசுகிற முறை கேட்கிறவர்களை ஈர்ப்பதாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் கூட ஸ்பீச் அண்ட் ஆரேஷன் என்று சொல்லுவார்கள். பேசுவது வேறு, மேடை பேச்சு என்பது வேறு. அந்த பேசுதல் என்றால் கருத்துக்களை சொல்லுவது, அது போதுமானது. ஆனால் மேடை பேச்சு அப்படி அல்ல. மேடை பேச்சுக்கென்று ஒரு உணர்ச்சி வேண்டும், கேட்கிறவர்களை கட்டி போடுகிற ஆற்றல் வேண்டும், சொல் அடுக்குகள் வேண்டும், இடைவிடாமல் பேசுகிற திறன் வேண்டும். எனவே என்னதான் இன்றைக்கு எத்தனையோ சமூக வலைத்தளங்கள் நம்மிடத்தில் வந்துவிட்டாலும் மேடை பேச்சும் இப்போதும் பயன்படுகிற, இப்போதும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. மேலை நாடுகளிலே எல்லாம் அந்த நாடுகளிலே இருக்கிற குளிர் காரணமாக இப்படி பொது அரங்குகள் நடப்பதில்லை. வேண்டுமானால் அரங்குகளுக்குள் சில கூட்டங்கள் நடக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போதும் பொது வெளிகளில் மேடை பேச்சுகளை நாம் பார்க்கிறோம். எனவே மேடை பேச்சு என்பதற்கு தமிழ்நாட்டின் வரலாற்றில் இன்றைக்கும் ஓர் இடம் இருக்கிறது.